பெர்லிஸ் ஆராவில் உள்ள சீர்திருத்த மையத்தில் கழிவறையில் வழுக்கி விழுந்ததாக கூறப்பட்ட இளைஞன் துவங்கு ஃபவுசியா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். லங்காவியை சேர்ந்த 23 வயது அவ்விளைஞன் 1952 ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தான். லங்காவி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தண்டனையை அறிவிக்கும் வரை டிசம்பர் 17 முதல் அவன் அம்மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டான். இந்நிலையில் நேற்று முன்தினம் கழிவறையில் விழுந்து பாதி சுயநினைவற்ற நிலையில் அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். கல்லீரல் மற்றும் குடலில் ஏற்பட்ட உட்காயங்களால் அவ்விளைஞன் மரணமுற்றது தொடக்க கட்ட மருத்துவ பரிசோதனையில் கண்டறியப்பட்டது. எனினும் குற்ற அம்சங்கள் இருப்பதற்கான அறிகுறியாக உடலில் வெளிக்காயங்கள் எதுவும் இல்லை. கீழே விழுந்ததால் இடப்பக்க நெற்றியில் 3 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு ஏற்பட்ட காயம் மட்டுமே இருப்பதாக ஆராவ் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அஹ்மத் மோசின் மொமாரோடி தெரிவித்தார். இதையடுத்து திடீர் மரணமாக அச்சம்பவம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது.